ஹாக்வர்ட்ஸ் மேஜிக் ஸ்கூல்ல பறக்க சொல்லி கொடுக்கிற பாடங்கள் தொடங்கிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ரூம் ஸ்டிக்ல உட்காந்து தரையை உதைச்சு வானத்தை நோக்கி எப்படி பறக்கணும்னு அதுக்கான டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஹாரிக்கு இயற்கையாவே ப்ரூம் ஸ்டிக்ல உட்காந்து பறக்கிற திறமை இருக்கிறத உணர்ந்த ப்ரொஃபசர் மெகானகல் பறக்கிற பந்துகளோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூம் ஸ்டிக்ல உட்காந்து பறந்தபடியே விளையாடக்கூடிய ஃபுட்பாலை ஒத்த மாயாஜால உலகத்துல ரொம்பவே பிரபலமான குவிடிச் கேம் விளையாட கிரிஃபிண்டோர் ஹவுஸ் டீம்ல ஹாரியை சேர்த்து விட்டாங்க. இதுவரை ஃபர்ஸ்ட் இயர்ஸ் யாருக்குமே குவிடிச் விளையாட வாய்ப்பு கிடைக்காதப்போ தனக்கு மட்டும் எப்படி டீம்ல இடம் கிடைச்சதுன்றத பத்தி ஹாரி சந்தோஷமா தன்னோட நண்பன் ரான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தப்போ ஹாக்வர்ட்ஸ் வந்த முதல் நாள்ல இருந்தே ஹாரியோட வெறுப்பிற்குட்பட்ட சிறுவனான டிராக்கோ மால்ஃபாய் ஹாரி அண்ட் ரான் கிட்ட வந்து வம்பிழுத்து சண்டைக்கு கூப்பிட்டான். அதுவும் சாதாரண சண்டை இல்ல, மந்திரக்கோள் உதவியோட நடக்கக்கூடிய விசார்ட் டியூவல். மேஜிக் வேர்ல்ட பத்தியே ஹாரி 1 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி இருக்கிறப்போ விசார்ட் டியூவல்ல போய் என்ன பண்ண போறானோ தெரியலையே.